மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெய்யன்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சிறுநீர் கழிக்கும் பொழுது அதில் புரதம் வெளியேறிடுது, புரத சத்து போயிடுது, சத்து போயிடுது, சத்தும் சேர்ந்து போகுது. அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய நிலை உருவாகும். அப்ப சிறுநீர் தன்மை பெருக்கெடுத்து ஓடும், ஆண்கள் பெண்கள் இருபாலருக்குமே. அப்ப உங்க உடம்புல அலர்ச்சி ஏற்பட்டு விட்டது என்று பொருள். தேவைக்கு மேல் சூடு ஏற்பட்டு விட்டது என்று பொருள். இந்த அலர்ச்சி உடம்புக்கு ஆகாது. இதுதான் பெண்களுக்கு என்னன்னா வெள்ளையாக மாறும். இது அதை விட கொடுமை. உங்களுடைய டோட்டல் ஆரோக்கியமும் தடைபட்டு போயிடும். ஆண்களுக்கு விந்தணு குற்றம் ஏற்பட்டுரும், விந்து கலந்து வெளியாயிரும். அப்ப உங்களுக்கு சந்ததிகள் பெருக்கமே இருக்காது. அப்ப இதெல்லாம் எதனால வருது அப்படின்னா, உங்களுடைய டோட்டலா இந்த மாதிரி தன்மைகள் உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணத்தால வருது. அப்ப 72,000 நாடியும் உஷ்ணமாயிருது. அப்ப இந்த இந்த உஷ்ணத்தை போக்குறதுக்கு என்ன வழி? அப்ப உஷ்ணம் என்பது வெப்பம், அதாவது உயிரும் வெப்பம்தான். ஆக இந்த உஷ்ண கோளாறு ஏன் உடல்ல வருது அப்படின்னா, நீங்க கண்விழி, அதாவது இரவு நீண்ட நேரம் தூங்காமல் இருப்பது, தலைக்கு எண்ணெய் தேய்க்காமல், அதாவது எண்ணெய் தேய்த்து குளிப்பதே கிடையாது, இரவு தூக்கத்தை இன்னும் சொல்ல போனா சம்பந்தமே இல்லாம வேலை செய்யறவங்கள விட வேலை செய்யாதவன் தான் தூங்காம இருக்கான். காரணம் என்னன்னா, அந்த போன் நோன்றதே ரொம்ப பேர்த்துக்கு பிரச்சனை ஆயிருது. அது ஒரு விஷயம். ரெண்டாவது, இரவுல இயற்கையா அது ஒரு ஸ்டைலா வச்சிருக்கீங்க. ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்குது, கதை அடிக்கிறது, அது நைட்ல போய் சாப்பிட்றது, இது அதை விட கொடுமை. இந்த புரோட்டா, எண்ணெயில போட்ட ஐட்டங்கள், இதெல்லாம் இரவு நேர சாப்பாடாக வைப்பது மிகப்பெரிய அதாவது கண்ணை பாதிக்கும். எழுதி வச்சிருக்கேன். அதாவது உங்களுடைய கல்லீரலுடைய டைம் 1 to 3. 1 மணிக்கெல்லாம் போய் டின்னர் வச்சு அந்த பார்த்தீங்கன்னா நிறைய பசங்கள்லாம் இன்னைக்கு பார்க்குறேன், 1 மணிக்கு மேலதான் கேக்கேன்னு சத்தம் போட்டுக்கிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமா உலா வந்துகிட்டு இருக்காங்க. நிலா வரக்கூடிய நேரத்தில் அவங்க உலா வந்துகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட இளைஞர்கள், இளைஞர்களையும் பார்க்குறேன், பெண்களையும் நான் பார்க்குறேன். காரணம் என்னன்னா, இரவு இன்னும் சொல்ல போனா இந்த கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணக்கூடிய பிள்ளைங்கள்லாம் பாவம். அவங்களுக்கு புரியல, அதை பற்றிய தகவலே இல்லை. அதாவது உடல்நிலை பற்றிய அறிவு அவங்களுக்கு நிறைய இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்கெல்லாம் அதை மாட்டிக்கிறாங்க நிறைய பேர். இந்த உடல் உஷ்ணம் உங்களுக்கு பெண்மையை கெடுத்துரும், ஆண்மையும் கெடுத்துரும். ஆண் மகனுக்கு ஆண்மை போயிடும், பெண்மகளுக்கு பெண்மை போயிடும், குழந்தை பெற்றுக்கிற நிலையே போயிடும் நான். அப்ப அங்கதான் வெள்ளை வெட்ட போயிருமே, வெள்ளை ஊத்த ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்கா. அதாவது நீங்க யூரின் பாஸ் பண்ணும் பொழுது வெள்ளையாக போக ஆரம்பிச்சிடும். ஆணுக்கு அதே தான், பெண்ணுக்கு வந்துச்சுன்னா வெள்ளை வெட்ட. அப்ப கர்ப்பப்பையில என்ன ஆகி போயிடும், பூச்சிகள் உருவாக ஆரம்பிச்சிடும், பாக்டீரியாக்கள் உருவாயிடும். அதனாலதான் கர்ப்பப்பை புற்று, கர்ப்பப்பையில கோளாறு, கர்ப்பப்பையில சினை முட்டை தங்கிறது இல்லை. அது மட்டும் இல்ல, கர்ப்பப்பையே வீக்காவும் போயிடும், சுருங்கி போயிடும் கர்ப்பப்பை. அது மட்டுமல்ல, அந்த பெண் உறுப்பு கடுமையான வலி ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஆண் உறுப்புக்கும் அதே நிலைதான். அப்ப இந்த உறுப்புகளே இந்த மாதிரி பிரச்சனை ஆகும் பொழுது நீங்க வாழ்க்கையின் இன்பம் எப்படி தீர்ப்பீங்க? இது வெளியே சொல்ல முடியாம இன்றைக்கு இளைஞர்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. இதுக்கு டாக்டர்கிட்ட போய் டாக்டர் மருந்துன்னு எடுப்பீங்க. பாவம், அவர் தான் என்ன செய்வாரு? அவரு சரிங்க வலின்னா வலி நிவாரணம் தான் கொடுப்பாரு. வலி மருந்து அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா கிட்னிக்கு பாதிப்புன்னு உங்களுக்கும் தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்ப இதுக்கு என்னதான் வழி அப்படின்னா, சிறப்பு வழி உண்டு. அங்கதான் நம்ம தாத்தா நிற்கிறார், சித்தர். என்ன சொல்றாரு? பெண்கள் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் எண்ணெய் தேய்த்து தலைமுழுவும். ஆண்கள் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி தலைமுழுவும். வாரம் 2 முறை குளிக்க சொல்றாரு. நீங்க 1 முறையாவது குளிங்க தயவு செஞ்சு. உடலில் இருக்கக்கூடிய கபால சூட்டுல இருந்து கணையச்சூடு வரைக்கும் எடுக்கக்கூடிய ஆற்றல் நீங்க எண்ணெய் தேய்த்து குளிப்பதற்கு தான் இருக்கு. வேற எதாலையும் அதை தீர்க்க முடியாது. ஆயில் பாத், உங்க ஸ்டைல சொன்னா ஆயில் பாத், ஆயில் பாத் எடுங்க. எடுத்தீங்கன்னா அது ஆயில் பாத் எடுக்கும்போது ஷாம்பு யூஸ் பண்ணிடுறாங்க தயவு செஞ்சு.
சீயக்காயும் பாசிப்பருப்பும் கலந்து தேய்ச்சி குடிங்க. பெண்கள் வந்து பாசிப்பருப்பையும் தேய்ச்சிக்கிட்டீங்கன்னா, சீயக்காயோட பாசிப்பருப்பு சரியா கலந்து தேய்ச்சிங்கன்னா ஷாம்பை விட பட்டு போல முடி அப்படி இருக்கும். பஞ்சு மெத்த மாதிரி ஆயிரும் முடி. அவ்வளவு பஞ்சு பஞ்சா இருக்கும், அவ்வளவு நைஸ் ஆயிரும். இதை நீங்க செஞ்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, தோல் அவ்வளவு அற்புதமா இருக்கும். இது மாதிரி இதை விட இன்னும் சிறப்பு என்னன்னா, நீங்க வந்து குளியல் பொடி, நம்ம சித்தர்கள் பாரம்பரியத்தில் கண்டுபிடிச்ச குளியல் பொடியெல்லாம் இருக்கு. மதன குளியல் பொடி இருக்கு. குளியல் பொடியிலேயே நம்ம சித்தர்கள் வந்து 16 வகை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட குளியல் பொடிகளை பாரம்பரிய வைத்தியப்படி உருவான குளியல் பொடிகளை வாங்கி முறையா குளிக்கலாம், தப்பே கிடையாது. ஆண் பெண் 2 பாருக்குமே சொல்றேன், அப்படி செய்யலாம். இல்ல நீங்க வந்து சீயக்காயும் பாசிப்பருப்பு 2ஐயும் மட்டுமே வாங்கி சரிசம அளவு மிக்சியில போட்டு அடிச்சு வச்சுக்கிட்டு அதை தேய்ச்சாலே போதும். சோப்பு ஷாம்பு தேவையில்லை. அப்ப வாசனை வேணுமே சார், நாங்க என்ன செய்யறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. பெரிய விஷயமே கிடையாது. நீங்க நிறைய பேர் ட்ரை பண்ணீங்கன்னா கிடைக்கும், இல்லை நாட்டு மருந்து கடைக்கு போனாலும் கிடைக்கும். அழகா வந்து மருதாணி பூ கொஞ்சம் வாங்கி அதோட மிக்ஸ் பண்ணிக்கங்க. காலையில போட்டு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் மணக்கும். மருதாணி பூ கடையில கிடைக்கும், நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். பாரம்பரிய குளியல் பொடியெல்லாம் இப்போ நாங்களே தயார் பண்ற குளியல் பொடியில மருதாணி பூ அதிகமாக கலந்தாங்க வைக்கிறோம். மருதாணி பூ கலப்பதால் உடல் நலத்துக்கு நல்லது நடக்குது. வாசத்துக்காக மட்டும் இல்லை, உங்களுடைய சுவாச கதியின் மாற்றம் ஏற்படுது. அந்த மாதிரி வந்து நீங்க மருதாணி பூ போட்டு நீங்க செஞ்சுக்கலாம், உங்களுடைய வீட்டு தேவையாக நீங்க பூர்த்தி பண்ணிக்கலாம். ஆகவே இப்படி இந்த விஷயங்கள்லாம் நீங்க பண்ணுங்க. 2வது வந்து இந்த எண்ணெய் வச்சு குளிக்கிறீங்களா, சாப்பாட்டுல வெண்டைக்காயை அதிகப்படுத்திக்கணும். சளி பிடிக்காதவங்க, சளி தொல்லை இல்லாதவங்க வெந்தயம் போடுங்க. சளி இருக்கிறவங்க வெங்காயத்தை இந்த வெண்டைக்காயை ஒரு வாரத்துல 3 டைமாவது வெண்டைக்காய் சாப்பிடணும். வெண்டைக்காய் சாப்பிட்டீங்கன்னா உடல் சூடுக்கு தனியும். வெண்டைக்காய்க்கு உடல் சூட்டை தணிக்கின்ற அற்புதமான ஆற்றல் இருக்கு. அப்புறம் வேற என்ன சாப்பிட்டா உடல் சூடு தனியும் அப்படின்னா, சின்ன வெங்காயத்தை அதிகமா சாம்பார் வெங்காயம் சொல்லுவாங்க. அதை அதிகமாக நீங்க வந்து பச்சையா சாப்பிட்றத விட சாப்பாட்டில் அதாவது வணக்கி சாப்பிட்டீங்கன்னா, எண்ணெயில வணக்கி சின்ன வெங்காயத்தை தொட்டுக்கிட்டீங்கன்னா உடல் சூடு தனியும். அதே மாதிரி வெந்நீர் அதாவது சீரகம் இருக்கு பார்த்தீங்களா, சீரகத்தை தண்ணீர் குடிக்கிறீங்களா, அந்த தண்ணீரையே சீரகம் போட்டு காய்ச்சிய நீராக சீரக தண்ணி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடல் சூடு தனியும். அப்ப உங்களுடைய முகம் பொலிவு பெறும், அழகு பெறும். உடல்ல இருக்கக்கூடிய சூடு தணிஞ்சிட்டாலே நீங்கள் அழகாக தென்படுவீர்கள். இவ்வளவுதான். இந்த 3 விஷயங்களை சீரக தண்ணி தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடம்பு சீரகம். ஆக சீரக தண்ணி தொடர்ந்து குடிச்சிட்டு வாங்க. ஆகவே இந்த உடல் சூட்டை நீங்க தணிச்சிட்டாலே எல்லா சூடும் தணிஞ்சு, முதல்ல சொன்னமே வெள்ளையா ஊத்துறது, ஆண்களுக்கு புரோட்டீன் கலந்து போகுது, புரதம் கலந்து வெளியே போகுது அப்படின்லாம் சொல்லிட்டு பயந்துருக்கீங்களா, அத்தனையுமே அதாவது ஒரு 3 நாட்களே சரியா போகுது. ஆக இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.